காலைல வரும்போதே வந்து என்ன பங்க சாப்பிட்டீங்களா இல்லையா அப்படின்னு வந்து நம்மள உரிமையா வந்து போய் சாப்பிட்டு வாங்க முதல்ல மூஞ்சில கறக்காம இருக்கு அப்படின்லாம் இப்படி வந்து நம்மளை ரொம்ப உரிமையா பாத்துக்கிற ஒருத்தர். டேரக்டருங்களுக்கு அவர் ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஒரு ஹீரோ. அவரோட ஒர்க் பண்ணவங்களுக்கு தெரியாது. சாப்பாடு விஷயத்துல வந்து அதுக்காக வந்து எங்கேயாவது ஒரு 10-60 கிலோமீட்டர் தாண்டி ஒரு ஹோட்டல் நல்லா இருக்கும் அப்படின்னா அப்ப அங்கேயே போயிடுவோம் வாங்க அப்படின்னு சொல்லி அன்னைக்கு வந்து ஒரு தேட்டருக்குள்ள வந்து ஒரு படம் பார்க்க முடிஞ்சது அவரால். இன்னைக்கு ஏதாவது ஒரு ஊருக்கு கூட அவர் தெரியாம போயிட்டு வர முடியல. இவர் ஜீப்பை துரத்துறேன்னு சொல்லி ஜீப்பை முந்திக்கிட்டு ஓடிட்டு இருக்காரு. நடிக்கிறப்போ அவர் கூட எல்லாம் நம்ம வந்து அவரை பார்த்தா போதும் அப்படிங்கிறப்ப அவரோட நடிக்கிற ஒரு சான்ஸ் கிடைச்சதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய கிஃப்ட் தான். அடுத்த ஆள்லாம் சிம்பு சார் இது கூட நான் ஒரே ஒரு படம் தான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஈஸ்வரன் ஒரே ஒரு படம் ஒன்று தான், கொரோனா டைமில் எடுத்த படம். அந்த ஒரு படம் தான் ஒர்க் பண்ணியிருக்கேன். கூடிய சீக்கிரம் கண்டிப்பாக அவரோட சேர்ந்து நடிப்பேன். அப்போ சொல்கிறேன் நிறையா. ஓகே சூப்பர். விமல் சார் என் பங்காளி நிறைய படம் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அவரோட. அது வந்து என்னன்னா அவரெல்லாம் நமக்கு ஒரு உறவினர் மாதிரி தான். அவர் எல்லா நல்லது கெட்டதுலையும் நம்ம கலந்துக்கிறாரு, எல்லா நல்லது கெட்டதுலையும் பேசிக்கிறது. ஒரு டேரக்டரோட ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஒரு ஹீரோ. காலைல வரும்போதே வந்து என்ன பங்க சாப்பிட்டீங்களா இல்லையா அப்படின்னு வந்து நம்மள உரிமையா வந்து போய் சாப்பிட்டு வாங்க முதல்ல மூஞ்சில கறக்காம இருக்கு அப்படின்லாம் இப்படி வந்து நம்மளை ரொம்ப உரிமையா பாத்துக்கிற ஒருத்தர். டேரக்டருங்களுக்கு அவர் ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஒரு ஹீரோ. அவரோட ஒர்க் பண்ணவங்களுக்கு தெரியாது. விமல்லாம் பார்த்தீங்கன்னா எப்போதுமே இப்போ இன்டர்வியூல பார்த்தீங்கன்னா ரொம்ப தக்கா பேசிட்டு இருப்பாரு. ஏதாச்சும் பதில் சொன்னா அப்போ வந்து எனக்கு அவ்வளோ நாலேஜ் இல்லை, இப்போ கேட்டிங்கன்னா இப்பயும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ட்ரெண்ட் ஆகும். யதார்த்தமான ஒருத்தர், ரொம்ப யதார்த்தமான ஒருத்தர். நீங்கள் அங்கே போனீங்கன்னா ஷூட்டிங் ஸ்பாட்டில் யார் இருந்தாங்க, யாரையாவது ஒரு ஆட்டோ கட்டுறன்னு ஜாலியாக பேசிட்டு இருப்பாரு. எல்லாத்தையும் அவர் வந்து அந்த மாதிரி வந்து மக்களோட பழகிற நடிகர்கள் சில பேர் கேப்டனை சொல்லுவாங்க, கேப்டனை அப்படி ஆள் தான் நம்மளும். யாருக்கிட்டையும் வந்து சகஜமாக ஈஸியாக பழகிடுவார். ப்ளஸ் சொல்கிறாங்களே ஒரு படத்தில் ஒரு இடத்துல ஒருத்தர் இப்படி தான் பேட்டி எடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த கேலக்ஸி ஸ்டார்னு எப்போ வந்து நீங்கள் ஸ்க்ரீனில் போடுவீங்க அப்படிங்கிற, ஏங்க என்னைய ஓட்டுறதுக்கு தான் இதை நாங்கள் வந்து ஸ்க்ரீனில் வேற போடணும்னு கேட்குறீங்களா நீங்கள் அப்படின்னு ஓப்பனா ஃப்ராங்கா எந்த நடிகர் பேசுவாப்ல அது பேசிடுவாப்ல. ஆனா உண்மையிலே மக்களால ஒரு கேலக்ஸி ஸ்டார் தான் பேசிட்டு இருக்காரு. உண்மையான விண்வெளி நாயகன் அவர் தான் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காரு. உண்மையிலே இவங்க அருமையான நடிகர். கண்டிப்பா ஒரு வாகை சுடா இப்பவும் போட்டு பாருங்க. அதை மட்டும் உண்மையிலேயே வந்து ஃபாரின்ல எடுத்துருந்தாங்க 4 ஆஸ்கர் அவார்டு வாங்கியிருக்கோம். நம்ம ஊர்ல எடுத்ததுனாலதான் கொண்டாட மாட்டேங்கிறானுங்க. கண்டிப்பா அவ்வளவு அருமையான படம் அது. அப்படி பண்ற விஷயங்கள் எல்லாமே ட்ரெண்ட் ஆகுது. இப்போ கூட கரெக்டா கூலி ரிலீஸுக்கு ஒரு நாள் முன்னாடி சூரியனும் அவரும் எங்கேயோ ஒரு டான்ஸ் பண்ணிருக்காங்க. துண்டை வச்சுட்டு செம வைரல். எல்லாம் அடுத்த நாள் நாங்க கூலி படத்துக்கு நானும் என் பசங்களும் அப்படிதான் போறோம்னு ட்ரெண்ட் ஆயிடுச்சு. போட்டோ உடனே ட்ரெண்ட். அவங்க 2 பேரும் நல்ல நண்பர்களும் கூட இல்ல ஆரம்பத்துல இருந்து. ஆமா, அதனால வந்து இன்னும் மிக உயரத்துக்கு சீக்கிரம் வருவாரு. இவங்க சொன்ன மாதிரி கேலக்ஸி ஸ்டார் அவர் ஆகிறதுக்கே ஒரு வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா மக்களோட நண்பர்களோட ஆசை தான், மக்களோட ஆசைதான். அவ்வளவுதான், எல்லாரும் ஃபேன்ஸும் அதான் எதிர்பார்க்கறாங்க. கேலக்ஸி ஸ்டார் விமல் அப்படின்னு நல்ல நடிகர் வந்து இன்னும் பெரிய வெற்றி படங்களை கொடுக்கணுங்கிறது ஆசை. இப்போ ஒரு படம் பண்ணிருக்காரு, அதான் சொன்னல படம், அது ஒரு மிக முக்கியமான படமா இருக்கும் அவருக்கு. ஓகே, அது ஒரு காமெடி செக்மெண்ட்ஸாகவும் இல்லை ஒரு கமெண்டாகவும் யூஸ் பண்றாங்க. கமலுடன் மோது விமலுடன் மோதாதே அப்படின்னு சொல்லிட்டு அதான் சொல்றேன். அந்த விமர்சனங்களால தாங்கிக்கிட்டே ஆகணும். நீங்க அதை எல்லாத்தையும் என்னைய பத்தி பேச மாட்டாங்களா? என்னை பத்தி நான் கமெண்ட் பண்ற அளவுக்கு நம்ம வளரலன்னு அர்த்தம். என்னை பத்தி என்னைக்கு கமெண்ட் பண்றாங்களோ அன்னைக்கு தான் நம்ம வளர்ந்துருக்கணும் அர்த்தம். என்னை பத்தி இன்னும் யாரும் கமெண்ட் பண்ணலன்னா நம்ம இன்னும் வளரல, அதுதான் உண்மை. நீங்க எப்படி வளர்ந்தவனை பத்தி தான் கமெண்ட் பண்ணுவாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. இப்போ விமலனோட ஒரு பாசிட்டிவ் விஷயம்னு நெகட்டிவ் விஷயம்னு சொல்லுங்கண்ணா, உங்களை பொறுத்த வரைக்கும். நெகட்டிவா அவர்கிட்ட சொல்றதுக்கு என்ன இருக்கு? ஹோட்டலோடலாம் தேடி போய் சாப்பிடுவோம். சாப்பாடு விஷயத்துல வந்து அதுக்காக வந்து எங்கேயாவது ஒரு 10-60 கிலோமீட்டர் தாண்டி ஒரு ஹோட்டல் நல்லா இருக்கும் அப்படின்னா அப்ப அங்கேயே போயிடுவோம் வாங்க அப்படின்னு சொல்லி சாப்பாடு நம்ம பசியில இருப்போம். அப்பதான் அங்க போய் சாப்பிடுவோம். அந்த மாதிரி எல்லா மனிதனுக்கும் இனிமையான ஒரு மனிதனை வாழ்றதே பாசிட்டிவான விஷயம் தானே. யாரை பற்றியும் நெகட்டிவாக பேச மாட்டாப்புல, யாரை பற்றியும் தப்பு பேச மாட்டாப்புல, யாரை பற்றியும் புறம் பேச மாட்டாப்புல.
அப்புறம் அதுக்கு மேல ஒரு பாசிட்டிவ் விஷயம் பாசிட்டிவ் இருக்கு. சூப்பர் சூப்பர் சூப்பர்ண்ணா. அடுத்தது இளைய தளபதி விஜய். தளபதியை பத்தி சொல்லுங்க சார். அவங்களோட ஒர்க் பண்ணிருக்கீங்க நீங்க. தேவான்னு ஒரு படம் ஒர்க் பண்ணப்போ வந்து காதலன் படம் ரிலீஸ் ஆகுது. அதுக்கு வந்து நாங்கள் செகண்ட் ஷோ போனோம். நான் கேமராமேனு ஒரு எல்லாம் வந்து போனோம். அன்னைக்கு வந்து ஒரு தேட்டருக்குள்ள வந்து ஒரு படம் பார்க்க முடிஞ்சது அவரால். இன்னைக்கு ஏதாவது ஒரு ஊருக்கு கூட அவர் தெரியாமல் போயிட்டு வர முடியல. உண்மையிலேயே வந்து இந்த வளர்ச்சி வந்து அவரோட மிக கடின உழைப்பு தான். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அவர் உண்மையிலேயே ஒவ்வொரு இன்ச்சா அவரை செதுக்கி செதுக்கி கொண்டு வந்தாருன்னா, என்னதான் வந்து எங்கள் இயக்குனர் வந்து எஸ். சந்திரசேகர் அவர்கள் வந்து அவரை அறிமுகப்படுத்தி இருந்தாலுமே கூட அடுத்தடுத்து அவருக்கு அமைஞ்ச படங்கள் கரெக்டான படங்களை பூவே உனக்காக, அதுக்கப்புறம் வந்து காதலுக்கு மரியாதை ஃபாசில் சார்ட்ட, இப்படி நல்ல படங்கள் அமைஞ்சது. அப்புறம் கரெக்டாக பிடிச்சி டான்ஸ் கின்ஸ் இப்போ வரைக்கும் இப்போ பாருங்க அவரோட டான்ஸ் அடிச்சுக்க முடியுதா? இப்போ என்ன அவருக்கும் வந்து அதெல்லாம் அவரே பக்குவப்படுத்திக்கிட்ட ஒரு விஷயம். அரசியலுக்கும் வந்திருக்காரு, அதுலேயும் பெருசாக ஜெயிக்கணும்னு வேண்டிக்குவோம். மக்களுக்கு நல்லது பண்ணுற யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம். அது கண்டிப்பாக அவரையும் நம்ம வரவேற்போம். சூப்பர்ண்ணா சூப்பர்ண்ணா. தேவராட்டம் படம் பண்ணியிருக்கேன். ஆமாம், ஒரு வட்டம் ஒரு ஜீப்பை துரத்திக்கிட்ட மாதிரி ஒரு சீனு. அது கொஞ்சம் ஜிக்ஜாக் ரோடு தான். அதில் முடிஞ்ச வரைக்கும் அந்த ஜீப் வேகமாக போகுது. இவர் ஜீப்பை துரத்துறேன்னு சொல்லி ஜீப்பை முந்திக்கிட்டு ஓடிட்டு இருக்காரு. அளவு நீங்க ஜீப்பை துரத்துறீங்க, துரத்துறேன்னா அது சும்மா காமெடியா பண்ணாரு வேணுக்குன்னு. ஆனா அந்த அளவுக்கு ஒரு ஸ்டெமினாவான ஒரு ஹீரோ. அதை விட எங்கள் நவரச நாயகன் கார்த்திகோட மகன் இல்லையா, அவருக்கெல்லாம் நாங்க வந்து ஊர்ல எப்படி எல்லாம் கொண்டாடி இருப்போம். நான் அவர் கூடயும் ஒரு படம் நடிச்சேன். தீவன் ஒரு படம் பண்ணார். அப்புறம் நடிக்கிறப்போ அவர் கூடலாம் நம்ம வந்து அவரை பார்த்தா போதும் அப்படிங்கிறப்ப அவரோட நடிக்கிற ஒரு சான்ஸ் கிடைச்சதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய கிஃப்ட் தான். சூப்பர்ண்ணா. அவரை பற்றின ஒரு பாசிட்டிவ் விஷயம் ஒன்று, நெகட்டிவ் விஷயம் ஒன்று. பாசிட்டிவான விஷயம் எப்பவுமே வந்து எனர்ஜி. அவரை பார்த்தா ஒரு மனிதனை பார்த்தா ஒரு எனர்ஜி வரணும்ல, அவரை பார்த்தா அந்த மாதிரி ஒரு எனர்ஜியான ஆள். அது ஒரு பாசிட்டிவான விஷயம். சத்தியமாக நான் அவரை பற்றின எந்த நெகட்டிவான விஷயமும் எனக்கு தெரியல. நான் ஒரு விஷயம், நான் நெகட்டிவாக யாருக்கு பற்றி தெரிஞ்சாலே நான் அதை பற்றி பேச மாட்டேன். ஏன்னா எல்லா மனிதர்களுக்கும் ஒரு முகம் இருக்கிற மாதிரி இன்னொரு முகம் இருக்கும், எனக்கும் சேர்த்து. கண்டிப்பாக அந்த முகத்தை போய் பார்க்குறதுல எனக்கு அழகான முகம் ஒன்று இருக்கும்போது தெரிஞ்ச முகத்தை பார்ப்போம், அவ்வளோதான். சூப்பர்ண்ணா சூப்பர். நெக்ஸ்ட்டு உங்க மாப்பிள்ளை விஜய் சேதுபதி. நான் தான் சொல்லிட்டேன்ல, சினிமாவில் ஒருத்தருக்கு நான் நன்றி கடன்பட்டிருக்கேன்னா அது வந்து சேது மாப்பிள்ளைக்கு தான். சமீப காலங்களில் கூட வந்து நான் எல்லா படமும் பார்த்துட்டு ஒரு வாழ்த்தை போட்டுருவேன். டிஸ்டர்ப்லாம் பண்ண மாட்டேன். போய் யாரையுமே எனக்கு தொந்தரவு பண்ணுறது வந்து பிடிக்காது. ஆனால் அந்த மனசில் அந்த அன்பு வந்து எப்பவுமே சில பேரை, எங்கள் சசி சாரி மாதிரி சில பேரை வந்து எப்பவுமே அன்பாக நேசிப்போம்ல, அப்படி ஒருத்தர் எனக்கு சினிமாவில் அவர். சூப்பர் சார். இப்போ அவர் ஏன்னா எனக்கு பெரிய அறிமுகம் இல்லாத காலத்திலேயே ஒரு மனிதனை எப்படி நல்லா இருக்கணும்னு நம்ம நினைக்க முடியும். இப்போ நீங்கள்லாம் இன்னைக்கு தான் பழகிருக்கோம், ஆனால் நீங்கள் லைஃப்பில் நல்லா இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக என் மேலே அன்பாயிருவீங்கல்ல. அது மாதிரி தான் சேதுவாப்பில். பார்த்த உடனே வந்து ஈஸியாக வந்து நம்மள ஒரு உறவினர் போல ஃபீல் பண்ண வச்சிருவாரு. அது ஒரு அவரோட மிகப்பெரிய. நான் மாமனிதன் ஷூட்டிங் போகும்போதெல்லாம் கேரளாவில் ஒரு 2000 பேர் வந்து நிற்பாங்க. 2000 மணி நேரத்துக்குலாம் ஒரு மனிதனால் எப்படி முத்தம் கொடுக்க முடியும்? ஆனால் சளைக்காம அவங்க அப்படி கேட்பாங்க, முத்தம் கொடுங்க. எல்லாரும் பழகிட்டார்ல, அப்படியே முத்தம் கொடுங்க அப்படின்னு சொல்லி வந்து அப்படி வந்து கேட்டு அந்த லவ்வை வந்து அப்படி அப்படி கேட்டு வாங்கிட்டு போவாங்க. ஒரு ஆச்சரியமான சூப்பர் ஸ்டாருமே அவரை பற்றி பேட்ட ஆடியன்ஸில் கூட சொல்லியிருப்பாரு. இந்த மாதிரி ஒரு நல்ல மனிதன், நிறையா நாலேஜ் உள்ள ஒரு மனிதனை நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி இப்போ சந்தோஷம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அப்படிப்பட்ட மனிதன் அவரை பற்றினா ஏதாச்சும் ஒரு பாசிட்டிவ்னு நெகட்டிவ்னா? அவரை பற்றி பேசுனா பாசிட்டிவாக 100 விஷயம் சொல்லுவேன். நெகட்டிவாக பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை. அவரும் என்ன மாதிரி ஒரு சாப்பாட்டு பிரியர், அதை வேணா வந்து சொல்லிடலாம். ஒரு விஷயம், நாங்கள் ஒரு நாள் வந்து கொடைக்கானலில் வந்துட்டு இருக்கப்போ, அப்போ கொரோனா வரல, உடனே இந்த குரங்குகளுக்கெல்லாம் ஒரே குப்பையாக அங்கனக்குள்ள போட்டு கிடந்துச்சு. பாரு, ஒரு நல்ல ஒரு அழகான டூரிஸ்ட் பிளேஸை கூட இப்படி குப்பையை வந்து கொட்டிடுறானுங்க. இதெல்லாம் யாரு தான் சரி பண்ணுறது? இதெல்லாம் யாருமே சரி பண்ண வேணாம், இயற்கையே வந்து அதுவே சரி பண்ணிடும் ஒரு நாள் அப்படின்னு சொல்கிறாப்புல. ஒரு வாரத்தில் கொரோனா வந்துச்சு.
அதுக்கு பிறகு வந்து எங்கேயும் நம்ம போக முடியல. உண்மையிலேயே அது வந்து அந்த பீரியட்ல எந்த ஒரு ஃபேக்டரியோட கழிவும் வெளியே போல, எல்லாமே கொஞ்சம் உலகம் தன்னை புதுப்பிச்சுக்கிட்ட மாதிரி தான் ஆகிப்போச்சு இல்லையா? அது நான் நினைச்சு ஆச்சரியப்படுவேன். உண்மைதான். நான் சொன்னேன் அப்புறம் நீ சொன்னது உண்மைதான். கண்டிப்பா வந்து உலகம் தன்னை புதுப்பிச்சுக்கிச்சுன்னு தான் நினைக்கிறேன். நிறைய நல்ல மனிதர்களையும் அதில் இழந்துட்டோம். நம்மளோட நண்பர்கள் எல்லாத்தையும் இல்லையா? இப்போ விஜய் சேதுபதினா அவர் இவ்வளோ நாலேஜ் கெயின் பண்ணி வச்சிருக்காங்க. நிறைய உண்மையாக பேசுறாரு, ஃப்ராங்காக பேசுறாரு, ரொம்ப ஒரு தெளிவாக பேசுகிற ஒரு பர்சன், யதார்த்தமா ஓகேவா அந்த மாதிரி பேசுறாரு. அதெல்லாம் அவர் எங்கேருந்து எடுத்துக்கிட்டாரு, எங்கேருந்து அவர் கற்றுக்கிட்டாரு? ஒரு மனிதனோட நேச்சர் தாங்க அது. ஒருத்தன் வந்து நல்லா பேசுகிறான் அப்படிங்கிறது ஏன் வந்து இன்னைக்கு வரைக்கும் பேச்சில் வந்து கலைஞரை வந்து நம்ம இன்னைக்கு வரைக்கும் கொண்டாடுறோம். அது மாதிரி வந்து என்ன தான் மனசுக்கு எது படுதோ அதை கண்ணாடி மாதிரி வெளியே கூட்டிடுவோம்ல, அவ்வளோதான். சேதுமா அப்படியே பொறுத்த வரைக்கும் உள்ள ஒன்று வச்சுட்டு அந்த மாதிரி ஒருத்தரை பிடிக்கலன்னா கூட டே உன்னை பிடிக்கலடா எனக்கு அப்படின்னு வரல. ஆமா இப்ப தலைவர் தலைவி கூட அது மேடை இல்லை, நான் சொல்றது பர்சனலாக கூட ஒருத்தரை பிடிக்கல, உன்னை பார்த்தா எனக்கு பிடிக்கலையே அப்படின்னு வரல. ஏதோ ஒரு தப்பு மேபி இருக்கலாம், ஆனால் அது தெளிவாக சொல்லிடுவாப்ல. பின்னால் ஒருத்தனை பற்றி பேசவே மாட்டாப்ல. அதெல்லாம் பயங்கரமான ப்ளஸ் தானே. நமக்கு என்ன வந்து தேவைங்கிறத வந்து முதல்ல வந்து நம்ம தெளிவாக பேச கற்றுக்கிட்டோம்னாவே பாதி வெற்றியை தொட்டுருவோம். சேது மாப்பிள்ளையோட வெற்றிக்கு அந்த தெளிவான பேச்சும் சிந்தனையும் கண்டிப்பாக ஒரு காரணம். சூப்பர்ண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. நிறைய விஷயம் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. நன்றி 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 நன்றி. வாழ்க வளமுடன். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் திரும்ப சந்திப்போம். அண்டில் தென் பாய் ஃப்ரம் விஜய் சக்தி அண்ட் டீம்.